ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடலை கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சில நாளில் நம்மளுக்கு ரொம்ப வேலை இருக்கிறப்ப சைட் டிஷ் செய்யறதுக்கு டைம் இருக்காது. இந்த குழம்பு செஞ்சுட்டோன்னா சைடில் ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சாலே போதும். அன்றைய நாள் வந்து நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அது போல் ஒரு செய்முறையில் தான் இன்றைக்கி நான் கடலை கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுருக்கிறேன். இதுக்கு முதல்ல நம்ம கடலையை வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு கடலையை ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இதை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பெல்லாம் எதுவுமே சேர்க்காம தான் நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். இப்போ கடலைக்கு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 5 விசிலில் பார்த்திங்கன்னா கடலை வந்து நல்லா வெந்து வந்துடும். அடுத்து இந்த குழம்பு பார்த்திங்கன்னா மண் வாணலியில் தான் வந்து இந்த குழம்பு நம்ம சமைக்க போகிறோம். முதல்ல நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். அந்த குழம்பு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் சேர்க்கறதுக்கு ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஒரு பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கணும். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெண்ணெய் போல் இருக்கணும். அதை போல் ஒரு கத்திரிக்காய் வாங்கிட்டு நல்லா நடுவில் கீறி விட்டு ஏதாவது பூச்சி இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இதை போல் சமையலில் சேர்த்துக்கலாம். நம்ம முழுசாக சேர்க்கும்போது உள்ளே இருக்கிற பூச்சி நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் நடுவில் நம்ம கீறி விட்டு இதை போல் வதக்கி எடுத்துக்கணும். கத்திரிக்காயோட மேல் தோல் நல்லா சுருங்கி கலர் மாறி வர்ற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். நான் இந்த பக்குவத்துக்கு வந்ததும் நான் இதை தனியாக தட்டில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ நம்ம இதுலேயே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம மசாலா எதுவும் அரைச்சி சேர்த்து இந்த குழம்பு செய்யாததால் தாளிப்புக்கு நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா பொருளும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அதே அளவில் உளுத்தம்பருப்பு, அதோட கொஞ்சம் கம்மியாக வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மிளகு. இது எல்லாமே அளவாக வறுபட்டு பொரிஞ்சு வரணும். நல்லா ஒரு மணமாக வாசனை வரும். இது எல்லாம் சேர்த்து ஒன்றா நம்ம நல்லா வறுபடும் போது நல்ல ஒரு மணமாக ஒரு வாசனை வரும். ஸ்லோவாக வறுபடும் போது பார்த்திங்கன்னா வெந்தயமும் கருகக்கூடாது, சீரகம் கருகாமல் வரும்போது இப்போ நம்ம இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்சி குழம்பு செய்ய டைம் இல்லாதப்போ இதை போல் ஒரு குழம்பு செஞ்சு பாருங்கள். செய்யறது ரொம்ப ஈஸி, சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் பெரிய பூண்டுன்றதால நான் ஒரு 5-6 பூண்டு பல் மட்டும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கக்கூடாது, ஓரளவுக்கு தான் வதங்கி இருக்கணும். வெங்காயமும் பூண்டும் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் வரும் பாருங்கள், அந்தளவுக்கு வதங்கினா போதும். அப்போ தான் நம்ம குழம்பு செய்யும்போது அந்த வெங்காயத்தை எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் அந்த பக்குவத்தில் தான் அந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி பழம் எடுத்து பொடியாக நறுக்கி இது உள்ளே சேர்த்துருக்குறேன். தக்காளியை மேல் தோல் சுருங்கி அந்த சதைப்பகுதி லேசாக வெந்து வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். கிராமத்து செய்முறையில் இதை போல் தான் குழம்பு செய்வாங்க. ரொம்ப குழைய வதக்கி செய்ய மாட்டாங்க. அதனால் அந்த செய்முறையில் தான் நான் இப்போ செஞ்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல நான் மஞ்சள் தூள்லாம் எதுவுமே சேர்க்கல, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மண் சட்டியில் செய்கிற இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து பழைய சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் குறைஞ்சிருக்குது. இப்போ நான் வேக வச்ச கடலையை பார்த்திங்கன்னா இதை அந்த வேக வச்ச தண்ணியோடவே நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி கடலை வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறோம். அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ உப்பு சேர்க்கணும். அதுக்கு தகுந்த போல் உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு அடுத்து நம்ம புளி கரைச்சல் சேர்த்துடலாம். புளி பார்த்திங்கன்னா 4 பட்டை புளி எடுத்துருக்கிறேன். அதுதான் வந்து குழம்புடைய சுவை வந்து அதிகப்படுத்தும். நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து புளி கரைச்சல் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இந்த புளியோடைய புளிப்புச்சுவை போகிற வரைக்கும் தண்ணி சேர்த்து கரைச்சி நம்ம இந்த குழம்புல சேர்த்துடலாம். நான் முதல்ல கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி தண்ணியை நம்ம வந்து முதல்ல சேர்க்குறேன். அடுப்பு இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம்.
இப்போ நான் 2வது புளி தண்ணியும் நான் இதில் வந்து சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நடுவில் நல்லா ஒரு எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும். அந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் இது நம்ம குழம்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வரும்போது அந்த நுரையெல்லாம் நல்லா பொங்கி அந்த நுரை அடங்கி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த குழம்பை நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். இதில் சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கை நிறைய எடுத்துருக்கிறேன் தேங்காய் துண்டும், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இது நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வந்து நல்லா மணமாக வீடு நிறைஞ்சி வாசனை வந்துட்டுருக்கு. அந்த நுரையெல்லாம் அடங்கி கொதித்து வந்துருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை ஓப்பன் செய்யலாம். ஓப்பன் செஞ்சுட்டு இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இது உள்ள இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் சேர்க்கும் போது தான் கத்திரிக்காய் குழையாமல் நல்லா வெந்து வரும். கத்திரிக்காய் ஆல்ரெடி நம்ம வதக்கும் போதே நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது நம்ம தேங்காய் சேர்க்கறதுக்குள்ளே கத்திரிக்காய் மீதமாக வெந்து வந்துடும். நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் கத்திரிக்காய் சேர்த்து மறுபடியும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருக்குறேன். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுணும். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுடுங்க. கத்திரிக்காய் சேர்த்ததுமே நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். நடுவில் ஒரு தடவை நான் ஓப்பன் செஞ்சு கலந்து விட்டுருக்கிறேன். இப்போ ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நான் மூடி போட்டு விட்டுறேன். ரொம்ப சிம்மில் வச்சா தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். குழம்பு பார்த்திங்கன்னா நான் இந்த பக்கம் ஒரு வரையும் கொதிக்க வச்சுருக்கிறேன். பொதுவாக கிராமத்தில் இந்த அடுப்பில் தான் செய்வாங்க. இந்த குழம்பு கொதிக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். 1/4 பங்கு அளவுக்கு குழம்புடைய அளவு குறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வந்தால் போதும். ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழையோ இல்லை கருவேப்பிலையோ சேர்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனையான கிராமத்து செய்முறையில் கடலை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. என்னோடய செய்முறையில் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுருக்கிறேன். இந்த குழம்பு ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த குழம்புக்கு ஒரு அப்பளம் பொரித்து வச்சே சாப்பிட்டுடலாம். அன்றைய நாள் வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கடலை கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. அதே போல் என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் எல்லாத்தையுமே மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.